ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்னு இருக்கு. லியோனார்டோ ஃபிபனாச்சின்ற ஒருத்தர் மேத்தமெட்டிஷியன், ஹி ஃபவுண்டட் தி கோல்டன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க 1.618. இந்த கோல்டன் ரேஷியோ வந்து யூனிவர்சலாவே எல்லாத்துலயும் ஒர்க் ஆகுதுன்னும் போது ஏன் மார்க்கெட்ல ஒர்க் ஆகக்கூடாதுன்னு இந்த டூல் இங்க உள்ள வச்சிருக்காங்க. இது ஒர்க் ஆகும்னா கண்டிப்பா ஒர்க் ஆகும். இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. மார்க்கெட் இங்க இருந்து கீழே வந்தது, திருப்பி கீழே இருந்து இங்க வந்தது. நம்ம என்ன ரீசன் பார்த்துட்டோம். ஒரு ரீசன் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு, மறுபடியும் அதே இடத்துல மார்க்கெட் இங்க ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சு. ஆனா ரெண்டாவது கன்ஃபர்மேஷன். இப்போ இதுக்கும் நான் ஃபிப் போட்டேன்னா இதுல நீங்க பியூட்டி பாருங்க. மார்க்கெட் எந்த ரெசிஸ்டன்ஸ்ல திரும்பிச்சோ அதே இடத்துல வந்து ஃபிபனாச்சி லெவலும் 61.8% லெவல் கொடுத்துருக்கு. சரிதா? எக்ஸாக்ட்லி மார்க்கெட் வந்து 61.8% ஃபிபனாச்சி லெவலும் கரெக்டாக தெரியுது பாருங்க. மேலேருந்து கீழே வந்துட்டு, கீழேருந்து மேலே வந்துட்டு திருப்பி கீழே வந்ததில் அந்த கீழே வந்ததுக்கான லெவல் என்னன்னா இட் இஸ் 61.8%. இதுதான் ஃபிபனாச்சியோட கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க.